made us to choose Cascade and our experience for 3 years. We started நான் வந்து என்னோட பொண்ணு வந்து நிகேத்னா, அவ வந்து 7 இயர்ஸ் வரப்ப நாங்க இங்க வந்தோம் ஆக்சுவலி. இப்ப வந்து அவ 9+ இப்ப செப்டம்பர் வந்து 10 வர போறா. ஆக்சுவலி நாங்க இங்க வந்த ரீசன் வந்து வேற ஒரு ரீசனுக்காக தான் வந்தது. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஹோம் ஸ்கூலிங்னாலே என்னன்னு எங்களுக்கு தெரியாது. நான் வந்தது வந்து நான் மேடவாக்கத்துல தான் இருந்தேன். அவள ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல்ல வேலம்மால தான் நான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் பெசநகர்ல வந்து டெய்லி எனக்கு டிராவல் பண்ற மாதிரி இருந்தது. எதுக்குன்னா என் பொண்ணு கொஞ்சம் பிசியோதெரபிக்கு நான் கொடுக்கணும் நானு. அதுக்காக நான் மேடவாக்கத்துல இருந்து பெசநகர் ரொம்ப டிராவல் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருந்தது. அப்ப இங்க வந்து பெசநகர்ல வந்து பிசியோவும் வீடும் பக்கத்துல பார்த்தோம் நாங்க. அதுக்கப்புறம் சரி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல் தான் சர்ச் பண்ணலான்னு தான் நானும் என் ஹஸ்பண்டும் முடிவு பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் திடீர்னு வந்து பாக்குறப்ப கேஸ்கேட் ஹோம் ஸ்கூலிங் எங்களுக்கு தெரிஞ்சுது. ஹலோ கேக்குறதா? ஹோம் ஸ்கூலிங் பாக்கலாமே அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம். அப்ப வந்து நாங்க கேஸ்கேட் வந்து பார்த்தோம். அப்ப வந்து எனக்கு என்ன ஒரு பயமா இருந்தது, எப்படி இவ வந்து இவ்வளவு நாளா மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல் வந்து பண்ணிட்டு இருந்தா, ஹோம் ஸ்கூல் வந்து இந்த மாதிரி மாண்டசரி ஸ்கூல் அவளுக்கு வந்து செட் ஆகுமா இல்லையான்னு வந்து ரொம்ப பயந்துட்டே தான் இருந்தேன் நானு. அவ எனக்கு நிறைய கான்பிடன்ட் கொடுத்தா. ஒரு ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போறப்ப எனக்கு தான் ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தி டென்ஷன் ஆயிட்டேன் நானு. இவ எப்படி தனியா மெட்டீரியல்ஸ் வச்சு யூஸ் பண்ணுவா, ஏன்னா மாண்டசரி பத்தி தெரியும் எனக்கு. இவ எப்படி மெட்டீரியல்ஸ் வச்சு யூஸ் பண்ணுவா ஏது பண்ணுவான்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் நானு. பட் ஆனா அவ நிறைய எனக்கு கான்பிடன்ட் கொடுத்தா, என்னால அது பண்ண முடியும், என்னால அதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மெட்டீரியல்ஸும் எடுத்துட்டு போய் எல்லாம் ஒர்க் பண்ண எனக்கு அவ மேல நிறைய கான்பிடன்ட் வந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு மெயினா நாங்க என்ன நிறைய ஃப்ரீடம் கிடைச்சது அவளுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஹோம் என்விரான்மெண்ட்டை நாங்க நிறைய மாத்தினோம் அவளுக்காக. அவளால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே அவளுக்காக மாத்தினோம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, மதர் டங், எங்களோட மதர் டங் என்ன இருக்கோ அதை தான் நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். இப்ப வந்து இதைதான் படிக்கணும் அதைதான் படிக்கணும்னு நாங்க எடுத்துட்டு வரல. ஃபர்ஸ்ட் அவளோட இன்ட்ரெஸ்ட்க்கு நாங்க விட்டுட்டோம். இத்தனை நாளா நாங்க அங்கிருந்து வரப்ப கொஞ்சம் அந்த லாங்குவேஜ் எல்லாம் அவளுக்கு ரொம்ப கொஞ்சம் சிரமப்பட்டா. நிகேத்னா அங்க அந்த மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல்ல இருந்து இங்க வரப்ப ரொம்ப சிரமப்பட்டா. அது எங்களுக்கே ஆரம்பத்துல தெரியும். அப்புறம் போக போக அவளோட மதர் டங்க்ல நாங்க ஆரம்பிச்சோம். அது ஆரம்பிக்க போக போக இப்ப வந்து she can do everything. அந்த படிக்கிற விஷயத்தையும் நான் சொல்லல, மத்த எந்த விஷயத்தையுமே அவளால இண்டிபெண்டாவே எல்லாமே செய்ய முடியுது. எதுக்குமே இப்ப நான் அவளுக்கு தேவையில்லை, நானும் இல்ல. ஏன்னா எனக்கு வந்து இப்ப குரூப் என்னோட அப்பா அம்மா எல்லாம் என்னோட தான் இருக்கா. குரூப் என்னோட ஹஸ்பண்டோட அம்மா, என்னோட அப்பா அம்மா எல்லாருமே என் கூட நிறைய சப்போர்ட்டிவ். அவங்க மூலமா எனக்கு நிறைய கிடைச்சிட்டு இருக்கு. நிகேத்னாக்காக எவ்வளவு எல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அவங்களும் எனக்காக அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இப்ப என்னன்னா நிறைய ஃப்ரீடம் நாங்க நிறைய அவளுக்கு கொடுத்துட்டோம். நாங்க ஃப்ரீடம் கொடுத்ததுல நிறைய யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கா. அதனால எனக்கு இந்த ஸ்கூலிங் பெட்டர் மாதிரி எனக்கு தோணுனால இப்ப நிறைய விஷயம் அவ மூலமா நான் நிறைய கத்துட்டு இருக்கேன். To put it in order, actually நாங்க இந்த ஸ்கூல் சூஸ் பண்ணும்போது it was not the first choice. We were looking for some mainstream school. Went to some friend's house and asked for it. என்னோட co-brother தான் இந்த ஸ்கூலை பத்தி சொன்னார். So it was not our first choice. We didn't choose Cascade. Okay, Besanagar poita Cascade poiduvom appadina. The priority was her to go stay at a place which is close to our physiotherapy center as well as the school. The school poi paathom. Initially Vidyashankar madam had enna she is almost 7+. So she said you have to bring her to the school, put her in an observation for few days, and you have to have an observation there for whole day and see whether she will be able to adopt herself to this environment. Normally 4+ அதுவே ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்றாங்க. So 7+ல எப்படி வரும் அப்படிங்கிறது இருந்தது. So individually நான் ஒரு நாள் தனியா போனேன், சுஜாதா ஒரு நாள் தனியா. Then we took our daughter to the school for the whole day. One thing which we okay, this is the school அப்படின்னு டிசைட் பண்ண வச்சது என்னன்னா, they allow the children வந்து அவங்களுடைய டைமுக்கு வந்து freedom in the sense. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். I saw one kid, he was sitting idle for 1 or 2 hours in the morning. He didn't do anything. He was just going there, taking some books, doing something. And I think around lunch, just before lunch, one of the guide went and asked him, enna panna porennu? No, 5 minutes uncle, I will do it. After 5 minutes, he took some globe edutha, apparama took some materials. ஒரு 1 hourக்கு he did something. ஒரு ரொம்ப ஆக்கியூபைடா இருந்தான். What actually impressed me is that
we need to give the space to that kid. Normally our mainstream school எல்லாம் 10 மணிக்கு மேல 10ல இருந்து 10:30க்கு you have to learn this, 10:30க்கு 10:30 11 you have to learn some other subject. But here what impressed me is that when you gave the space to that kid, he was in some other world. He was thinking on something, ஏதோ ஒரு கற்பனை உலகத்துல இருந்திருப்பா. But after 12 something he decided, okay, let me go and learn, and he learned it. Whether இந்த மாதிரி ஒரு environment, இந்த மாதிரி ஒரு opportunity வந்து ஒரு mainstream schoolல கிடைச்சிருக்குமா, that made me to decide, okay, this is a good place for my child to learn, because our priority is to go for physiotherapy. So எங்களுக்கு அது வந்து what's very 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 ஒரு impress பண்ண ஒரு இது அந்த incident, and that gave us a lot of learning for us. I think we need to give this kind of an opportunity. Let her learn when she wants to learn. நம்ம வந்து ஒரு இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாவே ஒரு சப்ஜெக்ட படி, instead of we choosing the subject and asking her to learn, I think the Cascade gave that freedom environment. Let her learn what she wants to learn. So அதனால நாங்க இப்ப என்ன பண்றோம்னா, she picks up the subject. She prefers maths. So ரொம்பலாம் சயின்ஸ் எல்லாம் ரொம்ப டீப் எல்லாம் போக மாட்டா. So to be frank, we are also not naturally talented educated people. So எங்களுக்கும் இது ஈஸியா இருந்தது. We also started learning with her. That environment gave that opportunity to stay with her in the school. புது புது விஷயங்கள் படிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. Another thing is this comparison. See, to be frank, she needs some help to walk. In the mainstream school, definitely it's a very big school. யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இங்க வந்து அந்த சப்போர்ட் சிஸ்டம், because of people are together, right? If we get used to introduce to the parents, other parents. So அந்த சப்போர்ட் வந்து was extraordinary, which you won't get it in other schools. எங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. First 3-4 monthsல we got to know all the parents. We went to their home and those kids came to our house. அந்த ஒரு பாண்டிங் வந்து வந்ததுனால naturally நிகேதனா டாட்டருக்கு என்னன்னா அந்த ஃப்ரீடம் இருந்தது. She is not lagging behind. I have some problems, so that I will be put alone. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. And the kids were very very cooperative. That is, you have to, the maturity level of the kids in this environment is far ahead of other school kids. So and ஒரு comparison இல்லாம போகும். The progress card, how this Cascade gave the progress card to the kids was another one important thing. Actually we don't see those progress card. We used to have a discussion with the kid. அது வந்து very very interesting aspect. The kid has to actually give that marks whether they are aware of this subject or not. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது இருந்தது. Another thing, it's not an easy going. Initially we had a lot of to be frank, I don't know whether I can discuss this here. Initially there were a lot of resistance, because this one of its kind of a school, and normally our relatives, or to be frank our parents, our parents, my parents, எல்லாருக்குமே வந்து என்ன ஒரு மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்கு, யூனிஃபார்ம் கிடையாது, and நீங்களாம் எப்ப வேணா போறீங்க, எப்ப வேணா வரீங்க, and there is no homework, and the resistance நிறைய இருக்கும். Initially we actually had to pointers வந்து we have to go and meet Vidyashankar and ask for defensive நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்க வேண்டியிருக்கு, எப்படி சொல்லலாம் அப்படின்னு. And one point we decided, let's not defend our decision of why we choose this school. In fact, my co-brother, அவருடைய son இங்க தான் போட்டிருக்காரு, the person who actually told me about this school. So we stopped defending about the school to the outsiders, including to our parents. The only way to make them realize is by way of living down. We have to go to the school. The changes in our behavior, the kids' behavior actually make them realize that, okay, this is a good school. It's not a special school or a special kids school. அப்படிலாம் தான் நிறைய resistance இருந்தது. We used to share it with Vidyashankar very often, and then we stopped defending this decision. Normally I heard from other parents also. They also went through this kind of phase where they have to defend. There will be a lot of resistance when there is some behavior pattern changes இருக்கும்போது எதுக்கு தான் இந்த ஸ்கூல்ல போட்டோம். We went through that because he was in a mainstream school, and நார்மலா அந்த siblings relatives வரும்போது அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன்லாம் வந்தது. Where we saw an interesting turnaround is Niketana started talking highly about this system, because we stay very close to this school. ரொம்ப பக்கத்துல தான் இருக்கும். So what happened, இந்த ஸ்கூலை பத்தி நாங்களாம் இவங்கள்ட்ட பேசுறத பார்த்தா எப்படின்னு தெரியல. She said, நான் வேணா ஸ்கூலுக்கு கூட்டின்னு போட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கசினை.
that's how she started picking some couple of cousins. Okay, school ku pola epa vena polam. So then we realized that she is actually passionate about the school. En school la eppadi la irukku theriyuma, na epa vena polam, uniform kedaiyadhu. When the kids started talking highly about the school, that changed the discussion level. They stopped talking, especially our in-laws. They stopped talking, asking questions about the school. I think once the kids started showing, started defending or talking highly about the school, we realized that okay, I think we should stop and ask Niketana to talk more about the school. And the mari oru vishayam vandu it actually helped us. இன்னொரு இது வந்து the trust factor. The trust factor is whenever we have this kind of an issue, right? 7-year-old, definitely she was lacking behind. She has to be in CASA for some time. Then she has to go to the elementary. நிறைய இருந்தது அந்த டைம்ல வந்து the trust factor. We always had a discussion with the guide, along with Vidya Shankar, எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம். She was very confident that give some time, she will catch up with the other kids. Don't push her that சீக்கிரமா நீ முடிச்சிட்டு you have to move to upper elementary or sorry elementary க்கு போனோம்லாம் அந்த ப்ரெஷரே கொடுக்க வேண்டாம். So we had lot of interaction, especially during the first 6 months. ஏன்னா ரொம்ப confusion. Imagine the pressure of the outside people. நீங்க I think you made a wrong decision. இப்போ கூட ஒண்ணும் இல்ல, இங்க இந்து ஸ்கூல் இருக்கு, we can try to get a seat. அப்படி இப்படின்றது ஃபர்ஸ்ட் இயர் வாஸ் ஒரு எங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. Moment we saw some changes in her pattern. For example, she is very independent. The kitchen related works, I think the community meals இன்னொன்று ஆரம்பிச்சாங்க. The interest among the kids to cook for themselves and share it with people. I think அது வந்து it was இன்னொரு way of, I can say another important factor. Niketana's behavior. The kitchen la வந்து you can learn things, the maths, whatever you want to learn, everything related to kitchen. Then we came to know that I have to take her to the provision stores, allow her to buy things, put the list, the measurement, எல்லாமே the innovation to காய் வாங்குறப்ப கூட வீட்ல இருந்து நாங்க காய் வாங்கிட்டு வந்தா கூட அத வெயிட் மிஷினை பார்த்துட்டு அங்க போட்டிருக்கிறது கரெக்டா இல்லையா நீங்க செக் பண்ணிட்டு அவ எடுத்து வைப்பா. அதெல்லாம் எனக்கு நிறைய டிஃபரன்ஸ் வந்து. இதே வந்து நான் மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல்ல எல்லாம் நான் இதை எதிர்பார்க்க முடியாது. மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல்ல எல்லாம் அவ நடந்து போயிட்டு இருக்கப்ப ஏன் இந்த மாதிரி நடக்கிறா அப்படின்னு கேட்பாங்க. ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஹெல்ப் பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சில குழந்தைங்க அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இங்க வந்து ஒரு குழந்தைங்களும் அவ கொஞ்சம் விழுந்து கொஞ்சம் ஏதாவது பண்ணாலே ஓடி வந்து ஹெல்ப் பண்றதுக்குன்னு ஒரு குரூப் இருக்காங்க. அது வந்து எல்லாமே ஏஜ். இப்ப என்னோட சிஸ்டரோட குழந்தை கௌதம் அவன் அங்கதான் படிச்சுட்டு இருக்கான். ஏதாவது ஒண்ணு பட்டா அடுத்த நிமிஷமே பெரியமா இந்த மாதிரி ஆச்சு வந்து சொல்லுவான். அவன் இல்ல, அங்க குரூப்பா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி நிகேத்னாக்கு இப்படி ஆச்சு இது ஆச்சு, அவ்வளோ ஹெல்பிங் பண்ணுவாங்க. எல்லா குழந்தைங்களுமே பண்ணுவாங்க. யாரையுமே நாங்க எதுவுமே அவ்வளவு ஹெல்பிங் டெண்டன்சி உள்ள சைல்ட்ஸ் தான் அங்க எல்லாருமே இருக்காங்க. இன்னொரு விஷயம் வந்து the mother tongue. She actually told about the mother tongue. And Niketana, to be frank, she moved here in I think first standardல இருக்கும்போது vocabulary, language எல்லாமே ஸ்ட்ரகிள். அங்க வந்து அந்த 40 minutes ஒரு பீரியட்னா அவ்வளவுதான், அடுத்த பீரியட் போயிடுவாங்க. இங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா the mother tongue. உனக்கு எப்படி பேசணுமோ பேசிக்கலாம். whatever you want to do, you do that. freedom with some ஒரு ட்ராக் மாதிரி போட்டுருவாங்க. within these parameters you can do. That actually quickly made her to எல்லா ஸ்கில் செட்டையும் அவளால able to learn. இப்ப வந்து if someone interacts with Niketana, people think that right from her 3-4 years itself she is in Montessori-ங்கிற மாதிரி தான் இருக்கும். No one will actually believe that she moved to a Montessori education for just 2 years back. I think அந்த ஃப்ரீடம் வந்து I don't think that now we are talking highly about Montessori, and இப்போ நாங்க வந்து பேசுறோம் நிறைய மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூலா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ we have the confidence of actually telling people, commenting about the mainstream system. இப்போ to be especially during the lockdown, right, too much of pressure we hear that online classல இருக்கும் 3 hours உட்காரணும், அதெல்லாமே இருக்கு. One beautiful point, I won't say I should praise it, but somebody, my friend told me, நான் சொன்ன 1 year தான் வேஸ்டா போனா என்ன ஆயிட போகுது, லைஃப் ஒன்னும் கெட்டு போக போறது இல்ல. So I had that confidence of telling one in my group chat with my friends, why so much of pressure for a 10 years lesser than 10-year-old kids to get into an online system?
மெயின் ஸ்ட்ரீம்ல யூ ஹேவ் டு கம்பல்சரி கம், அதுவும் டை கட்டிட்டு யூனிஃபார்ம் போட்டுட்டு. And Niketana is making fun of her cousins when she hear about these things. இன்னைக்கு பிசியோல அது நடந்தது ஆக்சுவலி. அவ வந்து அவங்களோட குழந்தை வந்து காலையில 12:30 ல 3:30 வரைக்கும் லேப்டாப்ல உட்கார்ந்துட்டு இருக்கணும். அவங்க ஒரு இது கூகுள் மீட் அனுப்புவாங்க அப்படின்னு அவங்க ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவ உடனே நிகேதனா வந்துட்டு, இதுக்கு நம்ம ஸ்கூல் எவ்வளவோ பரவாயில்ல இல்லாமா, ஏதோ ஒரு 45 மினிட்ஸ் தான், நம்ம அது கூட ஆன்டி வேணான்னு சொல்லிட்டாங்களா, அதனால நாங்க இப்ப டைரக்டா இப்ப அங்க வர முடியாத கண்டிஷன்ல அங்க என்னெல்லாம் பண்ணுவாலோ அது எல்லாமே இங்க பண்ணிட்டு இருக்கா. இப்ப இங்கிலீஷ் பேசிக்கா லாங்குவேஜ் மட்டும் தான் பார்க்க முடியுது. இப்ப ஹிஸ்டரி அது இருக்கிறப்ப நாங்க வந்து கேபிட்டல்ஸ் வந்து மெமரி கேம் வழியா நாங்க எடுத்து ஹிஸ்டரி ஜியோகிராஃபி எடுக்கும்போது what we did, I think Vidyashankar gave that idea of board games, create lot of board games. அப்ப எனக்கு புரியல. Now we have created some board games with state capital. அதோட இந்த கொரோனா வைரஸோட கவுண்டையும் போட்டு கொடுத்துட்டு, and now almost 70-80 countries ஓட போர்ட் கேம்லயே வச்சு we created this kind of freedom. எங்களுக்கே இது தோணி இருக்காது. இந்த போர்ட் கேம்ஸை வந்து she is talking about it. Now she is asking Gautam யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களோட போர்ட் கேம் விளையாடுறது வருது. Another thing is outing, which was an interesting learning for us. Vidyashankar used to say, take them outside. So we have started this practice of taking her to outings. For example, Peramburla or railway museum. I don't know how many people are aware. Even I was not aware a few years back. Such a beautiful place for kids to be there, cost effective. And then there's a library. And then we took her to the metro zone, end-to-end train. And what happened, Vidyashankar asked her to write a story about it. It was amazing. She was able to recall ticket வாங்கினதுலேருந்து அங்க இருக்கிற டைரக்ஷன் மேப்லாம் கூட she was able to write. இதை ஒரு டெஸ்ட் வச்சு நம்ம இங்கிலீஷ் வந்து நம்ம ஸ்கில் செட்டை ஐடென்டிஃபை பண்றதை விட நேச்சுரலா எழுதியிருக்கா. இதை ஒரு எஸ்ஏ எழுதி உனக்கு 10 மார்க்னா எழுதியிருப்பாலும் தெரியல. I think going along with the kids' interest, making her to learn things what she wants, that is actually we liked a lot. In fact, now it's a third year. To be frank, both of us decided when there were a lot of resistance, okay, first 6 months try பண்ணுவோம், எப்படி போகுதுன்னு பார்ப்போம், let's not discuss about it. சரி இல்லைன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். இல்ல, அவ எங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் கொடுத்தா. நாங்க ரொம்ப டவுனா தான் இருந்தோம். ஃபர்ஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் பக்கமா நாங்க ரொம்ப டவுனா இருந்தோம், எப்படி விளையாட முடியும். ஏன்னா இவளோட ஏஜுக்கு அப்ப யாரு இருக்கா, ஏன்னா எல்லாருமே மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல்ல இருந்து வரவங்க, எல்லாருமே கொஞ்சம் ஒகாபுலரி இன் சென்ஸ் லாங்குவேஜ் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்தது. இவளது வரப்ப கொஞ்சம் டவுன். அப்பயும் எனக்கும் அவருக்கும் ரொம்ப கான்பிடன்ட் கொடுத்தது என் பொண்ணுதான். வேற நாங்க ரொம்ப டவுன் ஆயிட்டோம். நம்ம வந்தது வேற ஒரு ரீசனுக்கு, நம்ம இங்க இருக்கோம் வேற ஒரு ரீசனுக்கு, அது செட் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்ல தான் இருந்தோம் நாங்க 2 பேருமே. சரி 1 இயர் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு. அவ இப்ப எங்களுக்கு நிறைய கான்பிடன்ட் லெவல் கொடுத்துட்டு, என்னால எல்லாம் முடியும், நீ இனிமேல் என்னால எதுவும் முடியாதுன்னு நினைக்காத, நான் எல்லாமே செஞ்சு காட்டுவேன்னு எங்களுக்கு கொடுத்துட்டு. அதனால அவளோட லைஃப பொறுத்த வரைக்கும் இனிமேல் நாங்க பயப்படுற மாதிரி கிடையாது. This Montessori, this education system is actually helpful. 3 years back it இருந்தா தெரிஞ்சிருக்காது. I think now I can confidently say this kind of an environment is actually helpful for not only for we can see with our other co-brother son Gautam, when they interact with the kids of other school, right, the confidence level சுத்தமா தெரியாது. இப்போ ஒரு கொரோனா வைரஸை பத்தி ஏதோ பேசுறாங்க, அது வந்து அந்த குழந்தைங்களோட லெவலுக்கு ஓகே தான். பட் the way they communicate as if அவளுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி, அதோட இது தெரிஞ்ச மாதிரி எல்லாம் பேசும்போது the confidence what we actually require. To be frank, we were lacking during our kids இந்த டைம்ல. இந்த பேசுறது கம்யூனிகேஷனுக்குலாம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. We were really happy that she communicates. பேசுனா கொரோனா வந்து பேசுவா, 10 நிமிஷத்துக்கு பேசுவா. அது நிறைய தப்பு இருந்தாலும் அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து we were amazed. That is because of this kind of a freedom that she got it, right? Of course அந்த freedom வந்து ஓபனா விட்டுற முடியாது. ஒரு we have to pull them back. அதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப இதா போயிடும். ஒரு 2 months வந்து ஒண்ணுமே படிக்காம இருந்தா டஃபா இருக்கும். ஸோ we have to lay the track. இதுக்குள்ள என்ன வேணா பண்ணிக்கோன்னு சொல்லும் போது people are really happy. Now அப்புறம் அனுஷா, there are other kids. When that online class வந்து கேன்சல் ஆன உடனே இவங்க 4 பேர் சேர்ந்து அதே டைமுக்கு அதே கூகுள் மீட்ல பேசிக்கிறாங்க. ஒரு வீடியோ, ஒரு மூன் பத்தின ஒரு டாக்குமெண்ட்ரி, அதை பத்தி ஒரு 10-30 minutes பேசுறாங்க. Now one girl is teaching Hindi to other girl. Now Niketana is teaching Tamil to that Hindi speaking person. இதெல்லாம் வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல். I don't think how the other kids will do. நாங்களே பண்ணிக்கிறோம்ப்பான்னு சொல்லிட்டு பண்றாங்க. Of course we have someone has to stay next to them.
இதெல்லாம் வந்து இட்ஸ் a big learning for us. In fact, we got a degree and graduate ஆன மாதிரி தான் எங்களுக்கு ஒரு feeling last 2 years more than that. I think we don't know whether we actually in orderly way சொன்னோமான்னு தெரியல. So this is what we had a point to share. Okay. Wonderful. ரொம்ப அருமையா இருந்தது கேட்கறதுக்கு. I was really happy to hear. And yeah, so the star thing is about the child in your house. I mean, like that is the what the child in your house is reflecting is what the parents also feel confident about. So I think your particular story is like that. So I really welcome the questions from those who haven't met Ramlingam and Sujata, anyone, and whoever want to ask any questions. I think we should open the floor for questions to both of them. They are free to answer in whatever way they wish. So please proceed. You just unmute yourself and ask the question. They will answer, or you can type it in the chat box if you wish. Adu padla, or you can directly ask them the question. No problem at all. So while the first question comes, Hari here, speaking from Vidya Ma'am's lab. So while the first questions come, நீங்க இது வீட்ல சேஞ்சஸ் பண்ணல அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அவளுக்கு ஏத்த மாதிரி. சோ அது என்ன மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் பண்ணல, ஒரு 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்க அதை பத்தி. இப்ப வந்து அவளால வந்துட்டு நின்னுட்டு குளிக்க முடியாது ஆக்சுவலி. ஓகே ஓகே நின்னுட்டு குளிக்க முடியாது. அதனால வந்துட்டு நான் அதுக்கு என்ன பண்ணேன்னா, அவளுக்கு ஏத்த மாதிரி நான் ஸ்டூல் ரெடி பண்ணேன். அவளுக்கு ஏற்ற மாதிரி பக்கெட் ரெடி பண்ணி, அவளால என்ன எடுக்க முடியுமோ, அவளுக்கு எட்டுற மாதிரி சோப்பு, அவளுக்கு எட்டுற மாதிரி எப்படி என்னெல்லாம் எடுக்க முடியுமோ. இது பாத்ரூமோட விஷயத்துல நான் சொல்றேன். நானு பாத்ரூம்ல பேசுறேன்னு நினைக்க வேண்டாம் யாரும். அது வந்து அவளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணேன். இப்ப அதே வந்துட்டு நான் கிச்சன் சைடு வரேன்னு வச்சுக்கோங்க, கிச்சன் விட்டுருங்க. இப்ப நான் ஹால் சைடு வரேன்னு வச்சுக்கோங்களேன், புக் ஷெல்ஃபும் ஒண்ணு தனியாவே இருக்கு. அவ அப்பா வைக்கிற புக்ஸ், என்னோட புக்ஸ், பாட்டி தாத்தா வைக்கிற நிகேதனாக்கு தேவையானது. அவளுக்காக ஒரு தனியா ஒரு டீ ஸ்டாண்ட், அதாவது டிவி ஸ்டாண்டு கீழேயே அவ தனியா எடுக்கிறதுக்காக இந்த வாரத்துல இந்த புக்ஸ் எடுத்தனால அது லைப்ரரி நான் மாத்திட்டே இருப்பேன். எப்படி என்ன பாயிண்ட் என்னன்னா, we thought ஒரு pampering ஒரு இந்த இதுல we are supporting her too much, we felt after we came here. So அவ அந்த பிரேக் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், so let's not keep something away from herself. அது வந்து இந்த ஸ்கூலுக்குள்ள வந்து பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க. புக் ஷெல்ஃப் அவளுடைய 3 feet 4 feet, அவளுடைய ஹைட்டுக்கு 3 feetக்கு என்ன வைக்கணுமோ 4 feetக்கு அதை மட்டும் வச்சுட்டு போ, let her do on her own. பாத்ரூம் இது வந்து என்னன்னா, நாங்களே எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் நீ எடுத்து பண்ணிக்கோன்னு we provided that necessary tools. You have to do something on your own அப்படின்னு. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து we learn from this is home environmentல உனக்கு இது தெரியாது, நீ இங்க வராது, especially in the kitchen side or something she asked the questions, உனக்கு தெரியாது. ஆக்சுவலா எனக்கு தெரியாது, to be frank as a parent நமக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியாது. ஸோ அதை டிஃபென்சிவா நம்ம உனக்கு அது சொன்னா புரியாது, இப்போ உனக்கு எல்லாம் தெரிய வேண்டாம் அப்படின்னு அனுப்புறத வந்து we have to politely accept that எனக்கும் அது தெரியலமா நான் கேட்டு சொல்றேன். கிச்சன் விஷயத்துல எஸ்பெஷலி we stopped asking her not to come. வந்து நிக்கிறியா நில்லு, நீ பண்றியா பண்ணு. அவ கையில எல்லாம் சுட்டுண்டா. இன்ஃபேக்ட் I think we also shared some videos with other parents also. She did some sweets. நிறைய தப்பு இருந்தது. பட் அந்த மாதிரி ஒரு லேர்னிங் வந்து மாத்திடும். ஓகே உனக்கு வேணுமா தெரிஞ்சுக்கோ, அதாவது எப்படி சொல்லலாம், ரொம்ப க்ரூடா சொல்லுவேன், அடிப்பட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி தான். ஸோ யூ வாண்ட் டு டூ யூ டூ இட். தென் ஷீ லேர்ன்ட் இது எனக்கு செட் ஆகாது, நான் போயிடுறேன்னு போயிடுவா. சில விஷயம் அவளால முடியற விஷயத்தை உட்காந்து செய்வா, எனக்கு இது முடியலப்பா அப்படின்னா அவளே கிளம்பிடுவா. சோ என்ன லேர்னிங்னா, நம்ம அதை உனக்கு தெரியாது வராதுன்னு சொல்றதை விட allow her to make it. If she fails, okay, she learned it. If she does really well, it's a surprise for everybody, right? ஸோ அந்த ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தோம். அவளுக்கு பண்ண முடியும், அவளே பண்றதுன்னா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு. மேஜர் சேஞ்சஸ்ன்னு பாத்தீங்கன்னா இந்த கேஜெட்ஸ். ஓகே, கேஜெட்ஸ் எஸ்பெஷலி த டிவி. We have both in-laws are here. Obviously, they need to spend time. Initially, there was some trouble, to be frank. They are not used to it. We need to create some interest for her, more than the TV shows or something. The board games really helped us. It's not that Niketana is TV தான் பார்த்துட்டு இருக்கணும். We thought இன்னைக்கு டிவி இல்லாம இருக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம் வரும்போது. When you create some bigger picture, some பெரிய இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணி அவ கூட உட்காரும் போது டிவி ஒண்ணுமே இல்லாம போச்சு. இப்ப
one mistake we did. We also asked them to change to Niketana's improvement. I think that is a mistake. Then we realized இப்போ டிவி ஓடின்னு தான் இருக்கு, அவ உட்காந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருப்பா, இல்ல ஒரு ரூம்குள்ள வந்துட்டு அவ வேலையை பார்த்துப்பா, ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகும், சவுண்டை குறைச்சிருவேன் பாட்டி. That changes. You cannot stop her. டிவி எல்லாம் பார்க்க கூடாது, அவங்க பார்க்கும்போது நீங்க இருக்க கூடாதுலாம் இல்ல. அது வந்து ஒரு ஃபேஸ். We had a struggle. I think that changes support. இன்லாஸோட சப்போர்ட்டும் நிக்கேத்தனா டிவி ஓடிட்டு இருக்கும், அவங்க உள்ள ரூம்குள்ள வந்துருவா. She brings some board games எடுத்துன்னு வந்துருவா படிக்கிறதுக்கு, இல்ல எங்களை புஷ் பண்ணுவா, நீ வரையா பண்ணுவா. I cannot say no. I cannot watch TV and ask her to stay inside, right? அந்த சேஞ்சஸ்லாம் கொஞ்ச நேரம் அந்த அந்த இதுக்கு போறதுக்கு it took some time for us. Okay. Good, nice. So adapting the home environment is very important. All the while, and the collaborating with the family can happen only when the home environment is conducive for the child, where the child can use the intelligence, the hands, and recently, so this times, I just want to mention that there were a few children who decided that they want to make some snacks. So apparently, Niketana knows one of the little complicated, some pain mithai or something. So she explained the process to the entire group, saying that, you know what, I'm going to make this and I'm going to bring. So 3 children, they had decided what it is, and one of the days that she was supposed to do, I think her mother, she has asked her mother about getting all the things in order, and it was a great exercise, because the children were amazed how that sweet was made, because it's a little different from usually making it. So it was interesting to see how she explained and the level of confidence that she had to make that sweet in about several steps and come and distribute it to the children here. And she distributed it to us, my mother, everybody. She went and gave it to everybody. So any question? Yeah, another important thing is allowing the kids to the own environment or experience. I think you can. There's no kids in it, so like எல்லாருமே வந்திருக்காங்க to our house. Niketana has gone to many of the kids' house. So on the environment experience, right, how that is being done, mainstream la kedaikadhu. For example, this Navaratri, I think the entire 30-40 people came here. That was a beautiful experience of kids coming here, and அந்த ஒரு experience வந்து I don't think that is available in other schools. So that the Navaratri time la and Sunday evenings, there are a lot of kids who come very often. வந்துட்டு போவாங்க. Of course, in 3-4 months ஒன்னும் முடியல. பட் இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். ஒரு 6-7 மணிக்கு பார்த்தா ஏதாவது ஒரு குழந்தை வந்து எங்க ஆத்துல இருக்கும். 7 மணிக்கு பார்த்தா யாராவது ஒருத்தவங்களோட இவ உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஏதோ விளையாடிட்டு இருப்பாங்க. இட் வாஸ் வெரி வெரி ஃபேசினேட்டிங். நல்லா இருந்தது அது பாக்குறதுக்கு. ஸோ அது வந்து தட்ஸ் ஆல்சோ ஒன் இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், பிகாஸ் தட் கிட் கம்ஸ் அண்ட் ஷேர்ஸ் எங்க வீட்டுல எப்படி இருந்தது. நிறைய கூட்டெல்லாம் உடைச்சிருவாங்க. சாட்டர்டே சண்டேஸ் எல்லாரும் வெளியில போயிட்டு வருவாங்க, எல்லா பேரண்ட்ஸோடயும் போவாங்க. அடுத்த நாள் அது ஒரு பெரிய குரூப் மீட்டிங் மாதிரி கூட்டிட்டு வர டைம்க்கு இதுதான் பேசிட்டு இருப்பா எல்லா பசங்களுமே. அவ எல்லாரும் குரூப்பா சேர்ந்துருவாங்க. நேத்துக்கு நாங்க அங்க மியூசியம் போனோம், அதை பத்தி பேசுறது, இல்ல கிரிக்கெட் பத்தி பேசினாங்க. அது ஒரு நாளைக்கு எல்லா பேரண்ட்ஸுமே உட்காந்துட்டு நாங்க ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிட்டு வர மாதிரி இருந்தது. அதெல்லாம் நல்லா. ஏன்னா எனக்கு அங்க பழைய பிளாட்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு இருந்தது. இங்க ஃபர்ஸ்ட் வரப்ப எனக்கு யாருமே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணாவ. எது தொட்டதுக்கெல்லாம் அழுதுட்டு இருந்தா, எதுக்கு அழறானே ஆரம்பத்துல புரியாமையே இருந்தோம் நாங்க. அப்புறமா இங்க கொஞ்சம் சேரதான் அவளும் கொஞ்சம் நார்மலோட லைஃப்க்கு வர ஆரம்பிச்சா. That's one thing. The kids interaction is very important. So நீங்க home related changes சொன்னேன், and பர்சனலா ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததா உங்களுக்கு? பேரண்ட்ஸா வந்து உங்களுக்கு உங்களோட ருட்டீன்ல இல்ல உங்களோட பிஹேவியர்ல ஏதாவது யூ ஹேட் டு சேஞ்ச், அத பத்தி ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் இருக்கா? ஒரு எக்ஸாம்பிள் அதுதான். எங்களுக்கு we used to skip that questions. எனக்கு அதெல்லாம் உனக்கெல்லாம் தெரிய வேண்டாமா, இப்பெல்லாம் உனக்கு தெரிய வேண்டாம்னு சொல்லி அனுப்பிச்சிடுவேன். ஆக்சுவலா எனக்கு தான் அதுக்கு ஆன்சர் தெரியாது, டு பி ஃப்ராங்க். ஒன் திங் ஐ ஹவ் டு அக்செப்ட் டு ஹர், எனக்கும் தெரியலமா, நான் வேணா செக் பண்ணிட்டு வரேன்னு. And then that allowed me the space. ஏன்னா one thing I learned, you cannot ignore those questions. It was very tough. அந்த ஒரு வந்து I personally felt, நான் நார்மலா வந்து அவளோட ஏதாவது சத்தம் போட்டுட்டு போயிடுவேன். எனக்கு கொஞ்சம் பிஸியா இருக்கேன், ஆஃபீஸ் வேலை இருக்கு, டென்ஷனா இருக்கேன், இப்போ வராதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். One changes I can see in myself is that whether if I know the answer, I tell her immediately.
இல்லைன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் டு மை சர்ப்ரைஸ் ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஐ ரெஸ்பாண்டட் டு அவர் கொஸ்டின். ஈவன் சுஜாதா பாயிண்ட் 3 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து ரெஸ்பாண்ட் பண்றீங்க. ஐ டோன்ட் நோ, கான்சியஸா எனக்கு தெரியல. தீஸ் கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் என்விரான்மெண்ட் இதெல்லாம் நடந்ததான்னு ஒண்ணு தெரியல. இன்னொன்னு வந்து இந்த டோன், நார்மலா பார்த்தீங்கன்னா எங்க டோன் எல்லாம் பயங்கர ஹையா இருக்கும் நார்மலா பேசினாலே. நிகேதன் அதெல்லாம் வந்து பில்டிங்லேயே கேட்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தட் ஹஸ் கம் டவுன் டு எக்ஸ்ட்ராடினரி லெவல். இப்போ எங்கயாரும் வீட்டுல நம்ம பேசினாலே நிகேதன் எதுக்கு சத்தம் போட்டு பேசுறீங்க அப்படின்னு. கத்தாதீங்கம்மா, கத்தா. இப்ப இன்னைக்கு வரப்ப கூட எனக்கு அவளுக்கு ஒரே போராட்டம் தான். வண்டியில 2 வீலர்ல வரப்ப அவளுக்கு நான் மாஸ்க் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு இல்லடி நாளைக்கு வாங்கி தரேன். 2 தடவை சொல்லிட்டேன் நாளைக்கு வாங்கி தரேன். 3ஆவது தடவை சொல்றப்ப டோன் கொஞ்சம் ரைஸ் ஆச்சு. இதே நான் கத்தினா நீ ஏத்துப்பியா? இப்ப நீ கத்துறியா? அப்ப நான் என்ன பண்ணட்டும்? வாய்ஸ் இது வந்து அது எங்களுக்கு இப்போ கான்சியஸ். பி ஃப்ராங்க், அவங்க தாத்தா பாட்டிக்கு வந்து தெரியறது நம்ம இப்ப வாய்ஸ் ரைஸ் பண்ணா அவ வந்து கேட்பான்னு. சில டைம் ஏதாவது ஒர்க்ல இருந்துட்டு நாங்க சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணலனா கூட அவ புரிஞ்சுக்கிறாத. ஓ இவங்க ஏதோ ஒர்க்ல இருக்காங்க, அம்மா நீ ஏதோ கோமா இருக்கியா, அப்பா நீ ஏதோ ஒர்க்கா இருக்கியா, சரி நான் ஒரு 1/2 hour கழிச்சு வந்து உங்களை நான் கேள்வி. ஏன்னா இதெல்லாம் புதுசா இருக்கு. இதெல்லாம் நம்ம நான் எவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்கேன், நீங்க ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டுட்டு இருந்த காலமும் இருந்தது அவகிட்ட. ஆனா இப்ப அதே நிறைய சேஞ்சஸ் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. Okay. Anyone else? Yeah, please ask your questions, whatever questions you feel like. சரி, கேட்கலாமா? Yeah, please. Video. It was very, very nice. உங்களோட experience கேட்கறது, it was very useful and really heartwarming to hear. நாங்க அடுத்த வருஷம் ஜாயின் பண்ணலான்னு இருக்கோம் குழந்தை. ஏன்னா இப்போ சிங்கப்பூர்ல இருக்கோம் ஆக்சுவலி. ஆனா ஜெனரல் கொஸ்டின், எப்படி இந்த சைல்டுக்கு வந்து ஃப்ரீடம் கைடன்ஸ் ரெண்டும் பேலன்ஸ் பண்றது? அவ ஸ்கூல்ல எப்படி பண்றா, வீட்ல எப்படி பண்ணணும், எல்லாருக்கும் தான் அந்த மாதிரி கொஸ்டின். அது ஆக்சுவலா நான் எங்களுக்கு என்னன்னா, we also did ஸ்கூல் என்விரான்மெண்ட் டிசிப்ளின், ரொம்ப டிசிப்ளினா இருப்பா. நம்ம வீட்ல எப்படி வேணா இருந்துக்கலாம். ஆக்சுவலா வாட் we learned here is எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கணும் குழந்தை. சோ இங்களுக்கு அங்க என்விரான்மெண்ட் என்ன, அங்க வந்து சத்தம் போட்டு பேசக்கூடாது. You cannot shout. You have to answer that question. What I saw in that observation there, Vidyasankar, அந்த கொஸ்டின் ரொம்ப 2-3 வாட்டி கேட்டிருப்பான் அந்த குழந்தை அங்க. பட் again she explains it. What we learned, I think we cannot ignore their thinking ability. ஏதோ ஒரு கற்பனை உலகத்துல இருக்கா அந்த ஒரு குழந்தை. நான் சொன்னேன் அந்த குளோப் வச்சு பண்ணது அமேசிங். அது அந்த 3 hours he was sitting idle. நான் சிரிச்சுட்டேன். நானும் அடி வாங்கிருப்போம் டெஃபினட்டா. இந்த வந்து 10 o'clock நீ பாக்கலன்னா 2 விட்டுருப்பாங்க, அப்புறம் வரேன்னு சொன்னோன்னா அவ்வளவுதான். But that space was given to them, right? And அவங்களுடைய அதாவது பியூட்டிஃபுல் லைன் she used to say, every child has their own clock. எல்லாருக்கும் ஓடும். நம்ம you cannot tune it to the world's டைமுக்குலாம் மாத்த வேண்டாம். Another point she also said, 15 வயசுல தானே 10th எழுதணும், 14 வயசு வரைக்கும் ABC படிக்கிட்டோம். அந்த 1 yearல she was able to the gap address பண்ணிடுவா. So one thing, நீங்க அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்டா தெரியல. The trust and we had a discussion with the guides. own environmentல இப்படி இருக்கு, இதை நான் எப்படி சரி பண்ணணும்னு சொல்லுவாங்க. They give their common இது, we have to pick and choose. Okay, இது செட் ஆகும், இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிற என்விரான்மெண்ட்டும் ஸ்கூல்ல இருக்கிற என்விரான்மெண்ட்டும் ஒரே மாதிரி கொண்டு வந்துட்டோம்னா we don't have to worry about this freedom. ஏன்னா குழந்தைக்கு தெரிய வருது, என்ன அங்க சத்தம் போட்டு பேசுறாங்க, இங்க சத்தம் போட்டு பேசலாமா, அங்க பேசக்கூடாதுங்கிறாங்க. And நாங்க வந்து gadgets, to be frank, we cannot avoid it. So we have consciously said, when I am using my laptop, when I am doing my work, I will do it when she is not with me or when she is not doing some work. கார்த்தால எழுந்தோன்னு we avoid using the gadgets. இப்போ இன்ட்ரெஸ்டிங் இது, I write some articles. I am interested in writing some articles, posting it. Now my daughter is writing a story what she read. அப்ப நான் படிச்சது நானும் எழுதிட்டேன். Because I do it every day morning, now she started picking it. அவ ஏதோ ஒன்று படிச்சா அவ யாராவது எழுதுறா. How we behave is actually reflecting on them. Gadgets வந்து யூஸ் பண்ண கூட, of course we need to use it, but don't do it in the early morning. எடுத்தோன்னே should not browse. Maybe ஒரு 7:30-8 பார்க்கலாம். Maybe 10-12 years. இப்போ வந்து she is realizing I have a work with my mobile, so I am using it. 2 years back அவங்களும் பண்ணுவாங்க. ஒரு குழந்தை நம்ம என்ன பண்றோமோ அதை தான் அவங்க பண்றாங்க. So we avoided using the gadgets.
or putting a TV early morning. அது ஒரு agreement மாதிரி in-laws-ஓட. காத்தால TV வேண்டாம், evening hours-க்கு TV okay, மத்தியான hours-க்கு okay. So end of the day, see, we are here for our kids, right? So அவங்களுக்காக நம்ம environment வந்து கொஞ்சம் மாத்திக்கிறதுல வந்து தப்பு கிடையாது. So TV இல்லாம எப்படி இருக்கீங்களா அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. The interaction நடக்கும். To be frank, she was isolated in one marriage function. அது ஏதோ ஒரு டிவி ப்ரோக்ராம்ல இது நடக்குது, அது பாக்குறீங்களான்னு. She was alone. என்னப்பா எனக்கு தெரியலன்னு she wants to know that news. அந்த அது என்ன, அது ஏதோ ஒரு ரியாலிட்டி ஷோ, கிட்ஸ் ரியாலிட்டி ஷோ, she wants to see that. அப்போ we cannot resist it. We allowed her to see that program. நாம இத பத்தி தான் பேசுறாங்க, then இது வேண்டாம். So you have to show them that you cannot resist it. So அந்த டிவி ப்ரோக்ராம் டான்ஸ் கிட்ஸ் டான்ஸ் ப்ரோக்ராம், அத பார்க்க வச்சுட்டு ஒரு 2 எபிசோட் பார்த்துட்டு இதுதான், இத போய் பார்த்துட்டு என்ன பண்ண போறேன், நீ டான்ஸ் ஆடலாமா, நம்ம ஏதாவது பண்ணலாம். அந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. வெளிய என்விரான்மெண்ட் டெஃபினெட்லி லாட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இப்பயும் வருது. அந்த ஸ்கூல் என்விரான்மெண்ட் ஆக்சுவலா ரியலி த்ரில்ட் பிகாஸ் நவ் ஆல்டர்னேட் எஜுகேஷன் பத்தி இப்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல் இல்லாம இப்ப எப்படி பண்றது, இந்த டைம்ல எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ஆஸ்கிங் அபவுட் ஆல்டர்னேட் எஜுகேஷன் சிஸ்டம். அண்ட் இப்ப நாங்க கொஞ்சம் ஜாலியா பேசுவோம் காலேஜ். ஐ திங்க் we did a right thing. 3 years back we were able to see that இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது அந்த டைம்ல பாரு அப்படின்னு சொல்லிட்டு we used to score a brownie points ன்னு சொல்லலாம் இதுல. So அந்த ஃப்ரீடம் இதெல்லாமே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்துரும் மேடம். we cannot say in this formula will work அப்படின்னு சொல்ல முடியாது. We have to be flexible and then we have to be ready. Yes, we are going to get into there will be pitfall டெஃபினட்டா இருக்கும். அதுல இருந்து வெளியில வரணும். அந்த ஸ்மூத் சேலிங்லாம் கிடையாது. I don't think we had issues. Vidyasankar knows that. கண்டினியூ பண்ணணுமா அதெல்லாம் இருந்தது. எப்படி இவ்வளவு பிரச்சனைகள்லாம் இருந்தது, பர்ஃபெக்டாவே கிடையாது. See, this was a learning தான். Not many kids have gone through this system. I think 50-60 kids இருந்திருப்பாங்க. My feeling is I think we need to give a 5-6 years shot no matter what. அப்படி இருந்ததுன்னா I think there will be lot of changes. I see a lot of parents having a discussion with us coming here, நீங்க எப்படி பண்றீங்கன்னு. 3 yearsக்கு பண்ணலாம், 2 yearsக்கு போறோம். அதுக்கப்புறமா என்னோட கம்பேரிசன்னால people are moving away. My personal feeling is that I think my neighbor's son, my cousin's son, my brother's son doing far better. எனக்கு அப்புறம் 10th சீட் கிடைக்காது. I think higher education பார்க்கணும். அந்த கம்பேரிசன்னால people are moving away. I think that is wrong. The basics are மறந்துடுறாங்க because of maybe they couldn't able to withstand the pressure of discussion in the among the family. அதனால இருக்கலாம். I think once you have to accept that there will be some resistance, some problems. The freedom இதுக்கெல்லாம் டிஃபைன் பண்ண தெரியல எனக்கு. ஆக்சுவலா உங்க ஆன்சருக்கு நான் சுத்தி தான் பேசுறேன். I couldn't give an exact answer to your question. இல்ல you have done it. Thank you sir. Thank you sir. It is useful for us. We can get an idea. Yes. So I have just a statement and a question. The role of so Ramalingam writes articles, and his articles I'll forward in the group. Sometimes I do. It's actually a dialogue between a father and a daughter. I don't know if any of you have had a chance to read. So I want to also just make a point here that every time I have been talking about the role of a father in the life of a girl child. I mean, I'm not talking about boy girl and the mari na sollala, but irundhalum vandu Ramalingam has taken that words very seriously in thonadhu, because he, and also in his own way, he has done a lot to have an open dialogue, and he spends time with his daughter, which has given her a very healthy gender perspective. So I wanted to make a point here, and I wanted to ask a few, experiences from Ramalingam on how this whole thing, came about. Okay. Actually, see, this article writing வந்து it happened some several years back. Maybe Niketana வந்து brought back the discipline of சும்மா கதை பேசிட்டே இருக்க அந்த ஒர்க்கை பண்ணுங்கிறது கொண்டு வந்தோம். Because I used to narrate lot of stories to her.
சும்மா அந்த மகாபாரத்தையே வந்து அந்த வார் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு காமிக்ஸ் மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் சொல்ல ஆரம்பிச்சது. தென் ஐ ஷேர்ட் இட் வித் மை கப்புள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து வி ஆல்ரெடி ஹேட் சம் பிளாக் நான் வச்சிருந்தேன். தட்ஸ் ஹவ் இட் ஆல் ஸ்டார்டட். ஓகே, இது நான் வந்து ஈவன் பிஃபோர் மேரேஜ் ஐ வாஸ் டூயிங் இட் பிகாஸ் ஆஃப் மை அசோசியேஷன், மை brought up where I studied. அங்க இருந்ததுனால மேபி அது வந்திருக்கலாம். நிகேதனாவோட இந்த மாண்டிசரியில வந்து கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பார். டு பி ஃப்ராங்க், நிகேதனா கேன் நரேட் மகாபாரதா அண்ட் ராமாயணா இன் சிங்கிள் ஷாட், half an hour 45 minutes she can narrate it. ஸோ அவளுக்கு நிறைய நான் வந்து கற்பனை, கம்பர்லாம் கேட்டாருன்னா கோச்சுப்பாரு, அந்த அளவுக்கு நான் வந்து மாத்தி கீத்தி சில ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் மாத்தி சொல்ல ஆரம்பிச்சது வந்து ஆக்சுவலி இட் ஹெல்ப் மீ அ லாட். ஸோ யூ ஆக்சுவலி கிரியேட்டட் சம் கைண்ட் ஆஃப் அ quest for the child about our culture. To be frank, I want to have a high opinion about our culture for Niketana when she was 6-7. Suma just like that she cannot go away from our culture. அதனால நான் ஆரம்பிச்சது வந்து I never thought it will come to this level and will be picked up by some mainstream media to publish it. So இது ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா when you will have lot of conversation with your daughter or with your son, அந்த கொஸ்டின்ஸுக்கு வந்து பதில வந்து நம்ம சொல்லிட்டோம்னாலே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஐ டென் டு அவாய்ட் தோஸ் கொஸ்டின்ஸ். 5 பேரை ஏன் கல்யாணம் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ்க்குலாம் வந்து வி டென் டு அவாய்ட் இட், ரைட்? இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது, எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா வந்து ஆன்சர் பண்றது, இப்படிலாம் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஐ ஹேவ் மை கப்புள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ இஸ் ஆல்சோ கோ-ரைட்டர் ஃபார் தட் வெப்சைட் ஆரம்பிச்சதுதான் இது. ஃபாதர் டாட்டர் ஏன் வந்தது அப்படின்னா, என் ஃப்ரெண்டு சொன்னதுதான், நீ உன் பொண்ணுக்கு எவ்வளவு கதை பொய்யா சொல்லியிருக்க, அதை வந்து கொஞ்சம் ட்வீட் பண்ணி எழுத ஆரம்பி அப்படின்னு சொன்னதுதான் அந்த ஃபாதர் டாட்டர் கான்வர்சேஷன். இட் இஸ் பிகம் வெரி சீரியஸ் இந்த சென்ஸ் தட் நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர்னா யாரு, ஒய் வி ஷுட் கோ டு அ டெம்பிள், ஸ்லோகம் அர்த்தம் தெரியாம ஏன்பா ஸ்லோகம் சொல்லணும், நான் ஏன் படிக்கணும், டு பி ஃப்ராங்க் எனக்கு இப்ப எதுக்கு, டு பி ஃப்ராங்க் she had some problem with her walking ability, right? She told you she asked why should I do this exercise, நான் ஏன் நடக்கணும்னு கேட்பேன். why should I do this exercise, ஏன்னா அவளுக்கு வந்து தெரியாது நடக்கணுங்கிறது முக்கியங்கிறது அவளுக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ட்ரிகர்ட் மீ டு ஃபைண்ட் சம் ஆன்சர்ஸ். ஏதாவது நான் சொல்லி அவளுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணணும். தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். இது இன்னும் காமனா சொல்லணும்னா to motivate our kids we do lot of things, right? The interaction நிறைய பண்ணணும். அவங்களோட சும்மா கற்பனை தான், தப்பே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கோட் பண்ணேன்னா, அபிமன்யு வந்து இவ்வளவு பேர் எடுத்து கொண்டாங்க, இது சீட்டிங் இல்லையா அப்படின்னா, I told her that Abhimanyu was not killed, he was arrested, he lost the battle, அதோட முடிச்சிட்டேன். Maybe when she is becoming big she will understand what happened அதெல்லாமே. ஸோ இந்த மாதிரி நான் வந்து நிறைய மாத்தி சொல்ல ஆரம்பிச்சது வந்து I was surprised that even adults started showing a lot of interest. I came to know through Vidyasankar that நிறைய பேர் அதை படிக்கிறாங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு. So conversation with the daughter son நிறைய நம்ம வச்சிருப்போங்க. Consciously we are not aware. I am not the only person. Every father will have a beautiful conversation. அதை கான்சியஸா நம்ம வெளில கொண்டு வந்து ரெக்கார்ட் பண்ணோம்னாலே நிறைய ஸ்டோரிஸ் கிடைக்கும், இன்ஸ்பைரிங் விஷயங்கள்லாம் நம்ம பண்ணலாம். Only difference is that I recorded it, others didn't record it. So that's the only difference I can say. Father daughter conversation la beautiful idella nariya kettirukku. For example the Srivats na oru kid irundha, avanga father oda pesumbodhu beautiful conversation he had with his son. It's only thing that he didn't record it. Indha mari oru kadha sonna, indha mari oru kutittu ponengiradhu. So I am not the only unique person kedayadu. Maybe because of I am publishing it, somebody reading it nalla unique ah irukkalam. I think everybody will have beautiful experience of having a conversation. Sure. Anyone else? Any others want to ask any questions? Anyone have any questions? Any questions for them? Kelunga. It can also be a chat, right? I think. Yeah. I have that inhibitions of asking it in forum. We are also open to have a one-to-one chat also. Yeah. Hi, Mr. Ramalingam.
அண்ட் மேம் எனக்கு இது உங்களோட சுச்சுவேஷன் இல்லை ஜென்ரலாகவே ஆஸ் அ பேரண்ட் ஆர் பேரண்ட்ஸ் ஆர் சென்டிங் தர் கிட்ஸ் டு மாண்டசரி அந்த பேஸ் பண்ணி தான் ஒரு கொஸ்டின். Do you sometimes get the feel that as parents you become a bit complacent அப்படின்னு because the kid is going to a Montessori school? ஒன்று வந்து you trust the system so much that you know what, it's okay, like எக்ஸாம்லாம் இல்லைனா அப்படி இருக்கலாம். பட் மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூலில் போனால் இந்த ஹோம் ஒர்க் பண்ணியா, நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, அதுக்கு படிக்கணும். ஸோ அந்த மாதிரி யூ வில் கீப் அ ட்ராக் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த கிட்ஸ் லைஃப். பட் because the kid is going to a Montessori school, you sometimes feel complacent. Complacent வந்து initially இருந்தது, to be frank. ஏன்னா தான் ஃப்ரீடம் இருக்கே, எப்போ வேணா பண்ணலாமேன்றது. The pressure is from the external environment. When somebody we meet and then they say they are இது பண்றாங்க, 7th standardல இது படிக்கிறாங்க, 8th standardல இது படிக்கிறாங்க, அது வந்து that is pulling us back. I think we should also be in track of what she is doing. Initially இருக்குங்க, initially ஏன்னா அந்த ஃப்ரீடம் அதெல்லாம் வந்து பெரிய ஒரு கேன் மாதிரி இருக்கும். லெட்டர் கம் என்ன வேணா பண்ணலாம் போது நம்மளும் we get carried away. 3 months we never bothered about what it was. What pulled us back is because of external environment questioning us, right? The decision of எப்ப படிக்க போறா, என்ன பண்ண போறா, 15 yearsல 10th எழுதுவாலாம் கேட்கறது வந்து that is putting us back in the track and monitoring her what she is doing it. இந்த ஏஜுக்கு என்ன நாலேஜ் லெவல்ல இருந்ததுன்னா she is good அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் we do it. Now she is in 3rd, 4th standard. So we used to make her interact with some kids of that same 3rd, 4th standard and then observe how they are talking, என்ன லாங்குவேஜ் இருக்கு. நிகேதனாவே பேச சொல்லுவோம். அவங்களோட பழைய ஃபிளாட்ல மேடவாக்கத்துல நீ என்ன படிக்கிற, என்ன சப்ஜெக்ட் படிக்கிறன்னு கேட்க சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து வில் புட் அஸ் ஓகே, ஐ திங்க் ஷீ இஸ் இன்னும் கொஞ்சம் பிஹைண்டா இருக்கா அப்படின்னு வரும். அந்த காம்ப்ளசன்ட் இனிஷியலி இருந்தது. I think that external pressure will ensure that we are on track. Got it. Thanks. Anyone else have anything to share? Whatever went in your mind? I think Harini has expressed in the chat. Else want to share anything? You know, be either cascade parent or irkalam illa vera yarachum, whoever you want to ask anything, share anything, please feel free to. Okay. Okay, so can I ask a few of you on your own to just give a general feedback of, you know, what was your take home from this chat? I mean, we called them over, we had requested them to talk to all of us. In fact, இவ்வளோ டீட்டெயிலா இவங்க ரெண்டு பேரும் பேசுறது நானே இப்போதான் முதல் தடவை கேட்கிறேன். ஏன்னா அப்கோர்ஸ் bits and pieces வந்து we used to have chats, not that, but it's nice to. So any take home thing that was like a good thought which was different, which you've not heard before, அதை மட்டும் சொல்லுங்க வேணா. பிரசன்னா again, எனக்கு ஸோ இந்த மாதிரி டாக்ஸ்லாம் கேட்கும்போது தான் இட்ஸ் reaffirming my faith in the system. So my biggest takeaway is that's the only thing, you know, like every time I listen to stories like this, it just tells you that you have made the correct decision with your kids' future. So that's good. Thank you. Nice. Anyone else? We are very happy to hear from both the couple. I think we are very happy for you, and we are also in a situation where we have to decide, take a call. Mainstream school in the mari idu, because we want the child to be interested in learning. அதுதான் எங்களுக்கு, rather than just ஸ்கூலுக்கு போயிட்டு வரான் அதெல்லாம் ஓகே and he copes okay, is okay, but he is bored in school. அதான் உங்களது கேட்டுன்னா we are happy to know that even though there is an adjustment period, but eventually it all is on track. So I think that was one of the biggest thing, and opposition, I anticipate opposition from society. ஏன் இப்படி போட்டிருக்கேள், வேற ஸ்கூலே கிடைக்கலையா, அது that is. So again I understand that questions will be asked and you have to defend, and you said that the child is able to answer the question, which is the best, I think. So if my son can answer, the freedom he gets is actually something he cherishes.
then society will be on and responsibility is there. So அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது, that practically I anticipate all these problems and you all experienced and got out of it. அது வந்து I really thank you for your sharing. Yeah. Nice. Think just to add, this is Shivakumar here. Yes. So we are actually put our kids. We have two sons, Ishwak and Kshetrajna. So Ishwak also was like similar to Kshetrajna. He was in a mainstream school, and we had to. Can you hear me? one நிமிஷம் வாய்ஸ் பிரேக்கர் ஆகுது. Oh, is it better now? Yes. So yeah, what I was saying was, Nanglo, we have like Ikshvaku and Kshetrajna, two of our sons in Cascade, who we recently moved. Like we are a year old with Cascade family, but we also, I'm able to echo a lot of things that Ramalingam and Sujata are talking about. How difficult is it to probably adapt to this kind of an environment, or how these changes are to be done at the home front as well as the personal front as well as the family front. Okay, so one thing which I'm wanted to probably say is these questions that come from the society, right? What happens? Everybody starts questioning you as to why you made the choice. But actually, the more and more we answer these questions, it actually brings in a lot of conviction in the decision that you have made about this choice. Because you first of all are actually finding an answer to a lot of these questions through other people's mind. And the moment you answer these questions, it actually brings in the conviction that this is probably the right way to go. Because my eldest son had gone to school, so அவன ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணி வரும்போது இவர் ராமலிங்கம் சொன்னதே தான் நானும் யோசிச்சிருந்தேன். So today we are in a COVID situation, okay, where everybody is talking about how the schools are going to function and all of that. And இன்னைக்கு வித்யா ஆண்டி கூட நாம் மத்தியானம் மீட் பண்ணும்போது அதை தான் பேசிட்டு இருந்தோம். But we are so fortunate that we have such a supportive environment and an able environment which can actually still support kids to learn and in a controlled environment. And probably this is one of the best that can happen to kids. Okay, so that's probably something which I wanted to add. Thank you. It's nice to hear. Thank you. Right. So I think we've almost come to the end of oh, that's Niketana. Oh, hi Niketana. Hi. Okay. So hi, yeah. Mute பண்ணிருக்கீங்களோ? Okay. சரி. Nikita, hi. Hi. Ikshuva. Ikshu kane. Oh. Hi. Okay. Seri. Okay. Yeah, lovely. Okay, so that's a good finishing touch there. Nice with Niketana there. Unless anybody else have anything to say, I think we can thank both of you for having spent this 1 hour very usefully with us. And you have to say anything else here. Yeah, it was very nice to hear. This is the first time we are having parents presenting. This is the first in the series of 3 actually. Yeah. So thank you so much for agreeing to present Talk to us. and talk to us and talk to all the parents. So this is the first of many such meetings, hopefully. Yes. Hopefully. Thank you so much. Thank you so much. Thank you. Thank you very much. Thank you. Thanks everyone. Thanks for listening. Thanks a lot. Thank you very much. It was very useful. Thank you. Thank you. Bye. Thank you very much. Thank you. Thank you, ma'am.